நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. உண்மையிலேயே ஏதாவது தப்பு பண்ணீங்களா? பாரு, நீ என் வைஃப். எனக்கு உன்னை தவிர வேற லைஃப்ல எதுவுமே கிடையாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா என் அத்தை மகனை காமிச்சு இவன் தான் உன் புருஷன், இவன் தான் உன் புருஷன்னு சொல்லி சொல்லியே என் மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்க. நான் அவர் மேல உயரிய வச்சிருக்கேன். என்ன மாதிரியே தான் என் மாமாவும் என் மேல உயரிய வச்சிருக்காங்க. பாரோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், வேற ஏதோ டாபிக் பேசலாமே. வெளியே வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணலாமே. ப்ளீஸ் பாரோ. பாரு, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர்னா அது மாப்பிள்ளை தான்மா. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மாப்பிள்ளையை பற்றி தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள்னா அது நீதான். உனக்கு கல்யாணமான இத்தனை வருஷத்துல உன்னோட சந்தேகம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்க தவிர குறைஞ்ச மாதிரி தெரியலமா. உன் சந்தேகத்தினால கஷ்டப்படுறது மாப்பிள்ளை மட்டும் இல்லை, நீயும் நம்ம குடும்பமும் தான். மாப்பிள்ளை, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்டயும் நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கு. தாராளமா கேளுங்க மாமா. எல்லார்கிட்டையும் நல்லவர்னு பேர் எடுத்த உங்களால ஏன் மாப்பிள்ளை நீங்க கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நல்லவர்னு பேர் எடுக்க முடியல? மாமா, அது நான் எனக்கு பதில் சொல்லணும்னு தேவையில்லை, ஆனா அந்த பதிலை நீங்க உணரணும்னு நான் நினைக்கிறேன். டேய் திவா, சஸ்பென்ஸ் தாங்க முடியல. யாரா அவன்? நீ சொன்ன இல்ல மீனாக்கு ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான்னு. ஆமா, அவன்தான். என்னடா சொல்ற? டேய், அவன் இருக்கிறத பார்த்தா மீனா கொடுத்த மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பான் போல இருக்கே. டேய், அவன் பொண்டாட்டி புள்ள மாமனார்னு ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கான்டா அவன். அதான்டா, எனக்கும் ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. ஏன்டா குழம்பிட்டு இருக்க? ஸ்ட்ரெயிட்டா போய் மேட்டர் என்னன்னு கேள்ப்போ. போடா. வேண்டாம், வா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. திவா, அவன் தான் சிவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? 100% கன்ஃபார்ம், அவன்தான் அந்த சிவா. எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ற? அர்ஜுன், சீதா கல்யாணத்துக்கு நான் ஊருக்கு போனப்போ மீனா தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. ஆனால் அவன் இங்கே என்னடானா ஒரு ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். நம்மளா போய் எதுவும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் சும்மா வந்துட்டேன். அது மட்டும் இல்லைடா, இப்போ ரீசெண்டாக மீனாவை மீட் பண்ணேன். எங்கடா? இங்கே தான், அவன் மாமாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாலாம். இஸ் இட்? ஆமாண்டா, அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி போஸ்ட்போன் ஆன விஷயத்த சொன்னான். போஸ்ட்பண்டா? எதனால இருக்கும்? வேற என்ன, எல்லாம் அந்த சிவா தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கான். சிவாவா? ஏன்? தெரிஞ்சோ தெரியாமலையோ சில பேருடைய வாழ்க்கையில் இன்வால்வ் ஆயிருக்கானா. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கான். ஓ, இப்போதான் புரியுது அவன் யார் லைஃப்பில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு. டேய் திவா, இந்த உண்மை மட்டும் மீனாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா உன்னை விரும்புவாடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. ஆமா, இந்த விஷயத்த நீயே ஏன் மீனா கிட்ட சொல்லக்கூடாது? என்னடா முட்டாள்தனமா பேசுற? மீனா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? இதையெல்லாம் நான் அவகிட்ட சொல்லி அவ என் மேல வச்சிருக்க மரியாதையை இழக்க நான் விரும்பலடா. லெட்ஸ் கோ. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி சார். வா பாட்டி. வா பாட்டி. வரல.
அப்படியா சிவா, என்ன பாட்டி? இவ்வளவு பெரிய கடை நம்ம பூஞ்சோல கிராமத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பாட்டி உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அதை வித்து ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சிட. நீ வந்து நடத்துறேன்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். பாட்டி ஐயோ ஏயா வாமினா, இந்த பொம்பளை பிள்ளை ஏன் இவ்ளோ சோகமா நிக்குது? இதுவா பாட்டி? ஏய் தொடாத பாட்டி, இது பொம்மை, பொம்பளை இல்ல. ஆத்தி, இது பொம்மையா? மீனா வா. ஆ, ஐயோ அசப்புல அப்படியே பொம்பளை புள்ள போலயே இருக்கு. நல்லா தான் இருக்கு போ. எங்க பார்த்தாலும் படிக்கட்டா வச்சிருக்காங்கப்பா. அடியாத்தி, ஆம்பளை பொம்மை கூட தத்ரூமா நிக்குது. அட பேகு. எதுக்கு என் பேக் இருக்கிற? என்ன நீ திருட வந்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல சார், இந்த பொம்பளை என் பேக் திருட பாக்குது. ஏன் பாட்டி இப்படி இல்ல பண்ற? ஐயோ மீனா. ஐயோ இல்லப்பா, அங்க ஒரு பொம்மையை பார்த்து பொம்பளை பிள்ளை நினைச்சுட்டேனா, இந்த ஆளு ஆடாம அசையாம நிக்கிறத பார்த்து பொம்மை நினைச்சு. பாட்டி இது பொம்மை இல்ல, ஒரிஜினல் ஆம்பளை. சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பாத்து சார், இந்த பொம்பளை உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டு போகுது. யோ, அதான் மன்னிப்பு கிடைச்சு அவர் என்ன பொம்பளை கிம்பளைன்னுட்டு. பாட்டி இது சென்னை பூஞ்சோல கிராமம் கிடையாது, போட்டு மிதிச்சிடுவாங்க. மிதிப்பாங்க மிதிப்பாங்க. போடு. ஐயோ பாட்டியா ரவுடியா? வாங்க. மிதிப்பாங்களாமா? மிதிப்பாங்க, சும்மா இருப்பேன் நான். மீனா, சுடிதார் வாங்கிக்கிறியா? சுடிதாரா? அதெல்லாம் நான் போட மாட்டேன். அப்ப என்னதான் நீ போடுவ? சாரீஸ். கல்யாணம் ஒன்று ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் டிஷர்ட்ல தான். உங்களுக்கா? எனக்கு இல்ல, உனக்கு தாண்டி. ச்சே போங்க. என்ன சீப்ப. மீனா, இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாரு. ஹலோ, சொல்லு திவ்யா. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். ஓகே, நான் வரேன். இந்த புடவை நல்லா இருக்கு பாட்டி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இது சென்னை பூஞ்சோல கிராமம் கிடையாது. பத்திரமா இருங்க, சரியா? சரியாப்பா. எங்க வந்தாலும் விட்டுட்டு ஓடு. இந்த புடவை உன் கலருக்கு நல்லா தானே இருக்கு. பாட்டி சாரீஸ் எல்லாம் அப்புறம் வாங்கலாம். முதல்ல மாமாவுக்கு நான் ஒரு நல்ல டி-ஷர்ட் வாங்கணும். சரி, அதையும் எடுத்து போடுங்கப்பா. ஜென் செக்ஷன்லாம் மேல இருக்குமா? அதுக்கு ஒரு மாடி ஏறணுமா? போ. டே வினோத், இங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? மேல போய் ஹோம்வொர்க் பாரு, படி. நோ மம்மி, இன்னைக்கு பூரா நான் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண போறேன். பெரிய மனுஷன் அப்படியே பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. ஏமா, நீ இன்னும் கிளம்பவே இல்லையா? நான் ஷாப்பிங்க்கு போறேன், உன்னையே கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ வரலையா ஷாப்பிங்க்கு? மம்மி, நீ ஷாப்பிங்க்கு போற, நானும் உன் கூட வரேனே. நான் ஒரு gift வாங்க வேண்டியது இருக்கு. அட பாவி, இப்பதான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப உங்க அம்மா கூட கடைக்கு போறேன்னு சொல்ற? சாரி பாட்டி, அடுத்த மாசம் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இருக்கு. அதான் இப்பவே gift வாங்கி வச்சிட்டா நல்லதா போச்சுல. அடுத்த மாசம் வர பர்த்டேக்கு இப்பவே gift வாங்கணுமா? அவ என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா. இல்ல கிளாஸ்மேட் தான். கிளாஸ்மேட்னால அவளும் கேர்ள் தானே. அவ பர்த்டேக்கு நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா இங்கே இரு. மம்மி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ். வேண்டான்னு சொல்றேன்ல. மம்மி ப்ளீஸ். இங்க பாரு, நான் ஒரு வாட்டி சொன்னதான் வீணா பிடிவாதம் பிடிக்காத. எனக்கு தெரியும். என்னடா தெரியும்? நீ கஞ்சூசன் தெரியும். திரும்ப சொல்லு. எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கஞ்சம் தான். நீ போ, நான் டாடி கிட்ட கேட்டுக்கிறேன். செல்லம், என்னடா வேணும் உனக்கு? தட் இஸ் டாடி. பாத்தியா, நான் கேட்காமலே உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. உனக்கு மட்டுமா? பொண்டாட்டிய தவிர எல்லாருக்குமே அவர் அப்படிதான், கேட்காமலே எல்லாத்தையும் கொடுப்பாரு. பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே வாங்கி தரேன். எனக்கு நீங்க ஒண்ணும் வாங்கி தர வேண்டாம். இப்ப நான் ஷாப்பிங்க்கு தான் போறேன், நீங்களாவது என் கூட வாங்க. இல்ல பாரு, சாரி, கால்ல இருந்து ஒரே அலைச்சல். இந்தபடி கார் சாவி, நீ போயிட்டு வந்துரு. வேணும்னா துணைக்கு வினோத கூட்டிட்டு போயிடு. நோ டாட், நீ வந்தாதான் நானும் வருவேன். இப்போ உன்னை யாரடா கூப்பிட்டா? நீ கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் உன்னோட வரறதா இல்ல. கெஞ்சுறாங்க இவர்கிட்ட வந்து. சரி விடே பாரு, நீயே போயிட்டு வந்துறேன். எனக்கு ஒரே தலைவலி, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் வேணா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? ஐயோ, அது குடிச்சா இன்னும் தலைவலி ஜாஸ்தி ஆயிடும், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னடா சிரிப்பு? வந்து உன்னை பேசிக்கிறேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா. ஜாகிரதையா போயிட்டு வா.
போடா போய் பாட்டிக்கு ஹெல்ப் அது பண்ணு. நீ சொல்ல தேவையில்ல, எங்களுக்கு தெரியும். அடடடடா, எதுக்கு எடுத்தாலும் எதிர்பேச்சு. சின்னமடி நீ எனக்கு சின்னமடி நீ எனக்கு எவ்வளோ மாடி படிக்கிட்டு ஏறுறது. சாரி. போ அத்தா. ஆ. ஏறு. பாத்து பாட்டி. உன் மாமனுக்கு துணி எடுக்கிறதுக்குள்ளார இனி எத்தனை மாடி ஏறி இறங்கணுமோ. ஐயோ. இத பாரு அத்தா, கலர் கலரா இருக்கு. சேப்பு கலரு. இத பாரு அத்தா, இது உன் மாமனுக்கு நல்லா இருக்கும்ல. இது உன் புருஷனுக்கு வேணா வாங்கி கொடு, என் மாமாக்கு தேவையில்ல. நீயும் உன் டேஸ்டும் ரொம்ப தான் பேசுற. எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல டீ-ஷர்ட் காட்டுங்க. எடுத்து போடப்பா சட்டு புட்டுன்னு. அப்பா பாரு நீ அத்தா. பாரு. பாட்டி, இது நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சா சரி. இது எவ்வளவு? 1800. என்ன விலை? 1800. அடியாத்தி, இந்த காசுக்கு எங்க ஊர்ல 2 போகம் வெள்ளாம பாத்துருவோம் இல்ல? போய் பார்க்க வேண்டியதானே. சொல்லி அனுப்புறேன், காலை எடுக்கவா. ஐயோ, இத பாருங்கம்மா, அதிகமா பேசாதீங்க. வாங்க, இஷ்டம் இருந்தா வாங்க, இல்ல போய்கிட்டே இருங்க. நாங்க என்ன இங்க பொங்கியா தின்ன போறோம்? பேசுற அந்த ஆளு ரொம்ப தான் பேசுறான். வாயப்பாரு. எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. கடையில போய் வாங்க வந்த பாரு. பாட்டி, நீ பேசாம சும்மா ராத்தா. மாமா வரட்டு சொல்றேன் பாரு. ஆமா, உன் மாமனை சொல்லு, நல்ல கடையில கொண்டு வந்து விட்டான். அவன் வரட்டும். ஏன் மீனா, இங்க பக்கத்துல எங்கேயும் கடை இருக்கிற மாதிரி தெரியல, நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வர? கொஞ்ச தூரம் போனா இருக்கும் பாட்டி. உன் மாமா அங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு போனான். நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வர. அவன் வந்து பேய் ஓட்ட போறான் பாரு. ஒண்ணு ஆகாது பாட்டி, சும்மா இரு. ஐயோ, காலெல்லாம் கடுக்குதே. மீனா, யார் அவ? மீனா, உன் பேரை சொல்லி கூப்பிடுறவ? தெரியலையே. என்ன அப்படி பாக்குறீங்க? உன் பேரு மீனா, இது உங்க பாட்டி. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உன் மாமா சிவா. என்ன அப்படி ஆச்சரியப்பட்டு நிக்கிறீங்க? உங்க ஊரு பூஞ்சோல. உன் மாமா சிவா வெளியில ஏதோ அவசர வேலை இருக்குன்னு உங்களை இங்கேயே நிக்க சொன்னாரு, சரியா? நிஜமாவே நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு லேடி போலீஸ். பொம்பளை போலீஸா? என்ன யூனிஃபார்ம்ல இல்லன்னு பாக்குறீங்களா? அதான். உங்கள மாதிரி ஊருக்கு புதுசா வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் மஃப்டில சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, டி-ஷர்ட் வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? கட்டையில போறவன் கொள்ள வேலை சொல்றாமா அவன்? கவலையே படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு. 50% டிஸ்கவுண்ட், விலையும் கம்மி. வாங்க, முதல்ல நடங்க, இங்க போலாம். மீனா, நீ தானே மாமாவுக்கு டி-ஷர்ட் வாங்க போற? பாவம் பெரியம்மா, கால் வலிக்கு அவங்க ஏன் நடக்கணும்? அதெல்லாம் கால் வலியில ஒண்ணு இல்ல, வா தா போலாம் வா. இல்ல இல்ல இல்ல, இருங்க, கடை 8வது மாடியில இருக்கு. ஆத்தி, தேவையில்லாம நீங்க ஏன் நடக்கணும்னு தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா வாங்க. பாட்டி, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே? அதுக்கு இல்ல அத்தா, உன் மாமா சிவா வந்தா யார் பதில் சொல்றது? மாமா வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்படின்னா நான் இங்கனே நிக்கிறதா? நீ ஏன் இங்க நிக்கணும்? உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல? அதோ அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, போய் சாப்பிடு. நான் இப்ப வந்துடுறேன். போன வந்தன் வந்து சேர என்ன, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். மீனா, வா போலாம். ஜாக்கிரதை என்ன. வா வா. வெளியூர்லயும் நம்மள மாதிரி 4 பேர் நல்லவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. சீக்கிரம் வந்துருங்க, நாம போவோம். ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ராணி. சைதாப்பேட்டை ராணினா எல்லாருக்கும் தெரியும். உங்களை பார்த்தா
என்னை விட பெரியவங்க மாதிரி தெரியுது. உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஆன்ட்டின்னு கூப்பிடுவா? வேண்டாமா, அக்கானே கூப்பிடு. உன்னை பார்த்தா அசப்புல என் தங்கச்சி மாதிரியே இருக்க. அக்கா, இங்க ஜனங்க ரொம்ப மோசம்க்கா. என்னம்மா திடீர்னு ஜனங்க மேல கோவப்படுற? பின் என்னக்கா, நான் சென்னைக்கு போறேன்னு சொன்னதும் ஜாக்கிரதையாரு, அங்க இருக்கிறவங்க யாரும் நல்லவங்களே கிடையாது. உன்னை எப்படியாவது ஏமாத்தி உன்கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாம் திருடிடுவாங்கன்னு பயமுறுத்தி அனுப்புறாங்க. இப்ப பாருங்க, உங்களை பார்த்தா எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. என்ன வச்சு எல்லாரும் நல்லவங்கன்னு முடிவு பண்ணிட கூடாது. இவ்வளவு பெரிய ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன்கிட்ட போய் திருடுறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? எனக்கா என்னாச்சு? ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது குடிச்சிட்டு போலாமா? போலாம். வாமா. வா மீனா, உட்காரு. என்னம்மா சாப்பிடுற? நீங்களே ஏதாவது சொல்லிடுங்கக்கா. சரி, 2 மாதுளை ஜூஸ் கொடுப்பா. ஓகே மேம். இந்தா மீனா, குடிமா. மீனா, வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமாங்கறியே, மாமாவை தான் கட்டிக்க போறியா? ஆமாக்கா. மாமானது வெக்கத்தை பாரு. மீனா, உங்க மாமா ரொம்ப அழகா இருக்காரு. நிஜமாவா? சத்தியமா. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அக்கா. என்னமாச்சு? தூக்கம் வர மாதிரி இருக்குக்கா. அது ஒண்ணே இல்ல, மாமனை பத்தி பேசினதும் மயக்கம் வருது போல இருக்கு. வா போலாம். என்னம்மா, என்னாச்சு? அக்கா, மயக்கம் வர மாதிரி இருக்கு. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.